ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் அப்டேட்டில் இந்த வாரம் எவிக்ஷன் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இந்த வாரம் ப்ரொமோ 1ல் விஜய் சேதுபதி என்னெல்லாம் கேட்க போகிறாரு, ப்ளஸ் எவிக்ஷனில் யார் பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் எவிக்ஷன் 1 இருக்குது, 4 தான் உள்ளே போகிறாங்க. அடுத்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க உள்ளே வந்துடுவாங்க. கானா வினோத் உள்ளே வரும்போது அவங்களும் வந்துடுவாங்க. சரியா? ஸோ யார் அந்த ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அடிப்படையில் சாண்ட்ரா தான் இருக்காங்க, லீஸ்ட் ஓட்டிங்கில். ஸோ சாண்ட்ரா தான் வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை, அந்த சாத்தியக்கூறு இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இருந்தால் சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படிங்கிறது தான். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ப்ரோமோ 1ல் என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் இருக்கார்ல, அவர் பெட்டி எடுத்துகிட்டு போனார். அவருக்கான அந்த ஸ்பீச், அவருக்கான அந்த குறும்படம் ஏவி ஃபைனல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த இவரை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு ஏன் இந்த முடிவு எடுத்தீங்கன்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் போயிட்டு ஓகே முடிவு நல்லது தான், ஃபைனலில் சந்திப்போம்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அவர் அங்கேருந்து பெட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் திருப்பி கண்டஸ்டண்ட்டாக இருந்து திருப்பி வெளியே கண்டஸ்டன்ஸாக உட்காந்து ஃபினாலையை பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் அந்த ஒரு ரொட்டீன். அடுத்து வேறு என்ன கொஷின் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் சாண்ட்ராவை சொன்ன வியானா, எப்படி வியானா மற்றும் ரம்யா அவங்களுடைய வன்மம் உள்ளே செலிப்ரேஷன் வீக்குன்னு வந்திருக்கீங்க, எதுக்கு பார்த்தீங்கன்னா வன்மத்தை கற்றுறீங்கன்னு சொல்லிட்டு போன சீசனில் ரவீந்திர அவர்கள் ஜாக்லின் மேலே பயங்கரமாக சண்டை போட்டார். கரெக்டாக? ஸோ அந்த வகையில் இப்போ இதை நாரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஸ்கஷன் போகும். ஸோ வியானாக்கு அடி தான். ஏன் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றதுக்காக அவங்கள ஏன் நீங்கள் காயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டிஸ்கஷன் போகும். இல்லை அவங்கள வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ இருக்க கண்டஸ்டன்ஸில் யார் தகுதியான நபர்கள், இப்போ இருக்க கண்டஸ்டன்ஸில் யார் தகுதியற்ற நபர்கள் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குற மாதிரி போகும். ஸோ கானா வினோத்தோடைய ஏவி ஒரு சின்ன 2-3 டாஸ்க் இருக்கும். ஸோ எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் எவிக்ஷனில் ஓட்டிங்கில் ரொம்ப கீழே இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாண்ட்ரா தான். ஸோ சாண்ட்ரா இந்த வாரம் வெளியேறுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10 மணிக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் யார் கார்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு எவிக்ஷன் கண்டிப்பாக சாண்ட்ரா. ஏன்னா சாண்ட்ரா இப்போ வெளியே எடுத்துகிட்டு அடுத்து புருஷன் கொண்டாட்டியோட திங்கள் செவ்வாயெலாம் வர்றப்ப என்ட்ரி ஆகிருக்கணும். அதுக்கிறது ஒன்றும் இந்த இம்பாக்ட் ஆஃப் த கேமே இருக்காது. சும்மா ஜாலியாக பேசிட்டு போயிடுவாங்க. இப்போ கேமில் வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் கண்டென்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் ஓட்டிங் படி பார்த்தோம்னா சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா தூக்குனா தான் இந்த கேமோட டைமென்ஷனும் கண்டிப்பாக மாறும். அப்படி இருக்கிறப்ப 4 பேரில் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது போகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப சபரிக்கு ஒரு ஹை சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. திவ்யா சபரி தான். ஓகேவா? அரோராவும் கொஞ்சம் புஷ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. விக்கல்ஸ் விக்ரம் டாப் 4 அந்த மாதிரி ரேஞ்சில் வைப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சனிக்கிழமையில் நடக்கும். வேறு எதுவும் பெருசாக எதுவும் நடக்கலை. அப்புறம் திவாகரை வழக்கம் போல் ஒரு ரோஸ்ட்டை போடுவார். நீங்கள் ஏன் வந்தவொடனே திருப்பி அதே மாதிரி பேசுகிறீங்க, எவ்வளோ தூரம் சொன்னாலும் நீங்கள் அதே தான் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா சண்டே நிறைய இனிஷியேட் பண்ணுறாருல, நிறைய சண்டையை பிக் பண்ணுறாங்க. இன்னைக்கு நேற்று கூட குழம்பு சண்டை ஒன்று நடந்துச்சு. அன்வான்ட் ஃபைட்ஸ்லாம் வேண்டாம், இனிமேல் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான். ஸோ எல்லாருமே ஜாலியாக இருங்க, பொங்கல் வரப்போகுது, ஸோ ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான சில உபதேசங்களை கொடுத்து விட்டு எவிக்ஷனில் நம்ம சாண்ட்ரா பார்த்திங்கன்னா தூக்கிட்டாங்க அப்படின்னா 4 பேர். ஸோ 4ல் லாஸ்ட்டு கடைசி, சரியா? 4 பேர் உள்ளே போயிடுவாங்க. எல்லோரும் அந்த ஏவியில் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எவிக்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இதில். என்னென்னா யாரையும் எவிக்ட் பண்ணாமல், ஏன்னா 5 பேர் தான் உள்ளே இருக்காங்க, கணவர் வெளியே போயிட்டார். அப்படிங்கிறப்ப 5 பேரையும் டாப் 5ல் ஏற்றிடுவாங்க. எல்லா சீசன்லையும் டாப் 5 தானே, அப்புறம் எதுக்கு எவிக்ஷன் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி போயிடும். ஏன்னா பாரதி கமருதீன் எடுத்ததுனால இந்த வாரம் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது மிக மிக கம்மியாகவும் தான் இருக்குது. ஓகேவா? அப்படி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சாண்ட்ரா. அதை நான் 10 மணிக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரியா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ்.